السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இப்ப நாம பார்க்க போறது என்னன்னா, போன வருஷத்துடைய 2024 11ஆம் வகுப்பு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் அரபிக் கொஸ்டின். எப்பவுமே நம்மளுடைய கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வர்றது 14 1 மார்க் வரும், சரியா? அதை இப்ப நம்ம பார்க்கலாம். பார்ட் 1, இஹ்தரில் ஜவாப ஸஹீஹ். Choose the correct answer. First one, fi baladi மைதானுன் வாசிஉன். இது ஆன்சர், சரியா? வாசிஉன். அடுத்தது கான, ஆன்சர் இருந்தா இருக்குது அபு பே, சரியா? அபு, இது ஆன்சர். அபு அப்துல் கலாமி எம்லிக்கு காரிபன் எக்ஸிபு ஐஷாஹு மின்ஹு, சரியா? அடுத்தது இன் தகலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மக்கத்த இலல் மதீனத்தி, இது ஆன்சர், மதீனத்தி. அடுத்தது தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ இலல்லாஹி ஃபி மக்கத்த, இது ஆன்சர், மக்கத்த. அடுத்தது அல் ஹிந்து பலதுன் ஸராஇயுன், இது ஆன்சர். அடுத்தது வஃபில் ஹிந்தி சப்அத்துன் காலீம, அகாமன் இருக்குது, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சரிங்களா? அகாலீம இத்திஹாதியா. நெக்ஸ்ட் இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீகன், இது ஆன்சர், ஷஹீகன் வஹ்யதஃபு. எட்டாவது ஃபஅத்தரஃபு பிதம்பிஹிம் ஃபசுஹுகல் லிஅஸ்ஹாபி ஸஈர், இது ஆன்சர். அடுத்தது இது 9வது யுசல்லிமு ஸகீரு அலல் கபீரி, இது ஆன்சர். அடுத்தது ஆயத்துல் முனாஃபிக் சலாச, நயவஞ்சகனின் அடையாளம் 3 ஆகும். சலாசனா 3. அடுத்தது இம்லஇல் ஃபராக பில் ஃபாயிலி முனாசிபி, இது கிராமர்ல இருந்து எடுத்திருக்காங்க உங்களுக்கு, சரிங்களா? ஃபாயில எழுத சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஆன்சர் 4 ஃபாயில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது கரெக்டானது எடுத்து நம்ம எழுதணும். 11வது ஹலக அல்லாஹ், ஹலகல்லாஹு குல்ல ஷைன், அல்லாஹ் ஒன்னா நம்பர் 1 போட்டுக்கிறோங்க இதுல. அடுத்தது மா வர்தஅக ரப்புக, இது 2வது, ரப்புக வமா கலா. 3வது வரிச சுலைமான், இது 3வது, தாவூத, சரியா? அடுத்து இந்த கொஸ்டின் 2 வாட்டி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. 12வது 14வது ஒரே கொஸ்டின், அதனால அதே ஆன்சரையும் நம்ம எழுதிக்கலாம். மா வர்தஅக ரப்புக வமா கலா. ரெண்டாவது பக்கம் 2 மார்க் கொஸ்டின், சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 மார்க் 14 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 மார்க் பார்க்க போறோம். அஜீப் அன் சலாதத்தி மினல் அசிலத்தில் ஆத்தியத்து பில் அரபியா. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் அரபிக். இதுக்கு வந்து நம்ம அரபிக்ல தான் பதில் எழுதணும். எப்பவுமே இதே நம்பர்ல கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ப்ரோஸ் லைன் தான் கேட்பாங்க. 15வது மாதா நகூலு பாத இஸ்திகாலி மினன் நௌமி. ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் கைஃப் அக்லியோமி, ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. நகூலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா
அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். பார்த்து படிச்சுக்கிறங்க. ஓகேவா? அடுத்தது ஐன உலித அப்துல் கலாம். அப்துல் கலாம் எங்கே பிறந்தார்கள்? செகண்ட் ப்ரோஸ்ல உங்களுக்கு இது ரெண்டாவது கொஸ்டின். அப்துல் கலாம் பாடம் தான் உங்களுக்கு செகண்ட் பாடம். அதுல ரெண்டாவது கொஸ்டின். அப்துல் கலாம் எங்கே பிறந்தார்கள்? உலித அப்துல் கலாம் ஃபி பல்ததி ராமேஸ்வரம். அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் பிறந்தார்கள். அடுத்தது மன் பனா தாஜ்மஹல். தாஜ்மஹலை கட்டியது யார்? மூணாவது ப்ரோஸ்ல உங்களுக்கு நாலாவது ப்ரோஸ் இந்த பாடம். சரியா? நாலாவது ப்ரோஸ்ல நாலாவது கொஸ்டின் ஆன்சர். பனாஹுல் மலிக்கு பனாஹுல் மலிக்கு ஷாஹுஜஹான். ஷாஹுஜஹான் தான் அதனை கட்டினார்கள். சரியா? ஷாஜஹான் அதனை கட்டினார்கள். அடுத்து 18வது லிமாதா அராதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யப்னியல் மஸ்ஜித ஃபில் மதீனத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எதற்காக பள்ளிவாசலை கட்டினார்கள்? மூன்றாவது ப்ரோஸ், மூன்றாவது பாடம். ஷஹாவத்துல் யதீம்ல 5வது கொஸ்டின் ஆன்சர். அராதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யப்னியல் மஸ்ஜித ஃபில் மதீனத்தி லிஅன்னல் மஸ்ஜித லாசிமுன் லில் முஸ்லிமீன். உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ல நீங்க 3 எழுதினா போதும். சரியா? இந்த பாத்துக்கிடுங்க. 3க்கு 3 × 2 6 மார்க். அடுத்தது செக்ஷன் 2ல டிரான்ஸ்லேட் எழுதணும். நம்ம பொருள் எழுதணும். தர்ஜிம் இஸ்னைனி மினல் அபியாத்தில் ஆத்தியா. டிரான்ஸ்லேட் எனி டூ ஆஃப் த ஃபாலோவிங் பொய்டிக் லைன்ஸ். இது உங்களுக்கு கவிதையில அவங்களும் பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கவிதை நமக்கு தெரியும். சரிங்களா? பார்க்கலாம். அல் இல்மு கன்சுன் ஃபலா துஃப்னா தஹாயிருஹு. போயம்ல 5வது லைன். சரியா? கல்வி ஒரு பொக்கிஷம், அதன் குவியல்கள் ஒருபோதும் அழியக்கூடியதல்ல. ஒரு மனிதனின் கல்வி அதிகரிக்கும் போதெல்லாம் அவனின் அந்தஸ்துகளும் உயரும். இதுதான் இதனுடைய ஆன்சர், பொருள். அடுத்தது தகாஉன் வஹிர்சுன் வ இஜ்திஹாதுன் வ புல்கத்துன் வ சுஹ்பத்துன் உஸ்தாதின் வ தூலு ஜமானின். 8வது இது கவிதையில 8வது. எனதருமை தோழரே, கல்வியை பெற்றுத்தரும் 6 செயல்பாடுகள். 1 அறிவு கூர்மையுடன் கற்றல். 2 கற்றலில் பேராசை. 3 விடாமுயற்சியுடன் கற்றல். 4 முதிர்ச்சியுடன் கற்றல். 5 ஆசிரியரின் வழிகாட்டுதல். 6 நீண்ட காலம் தொடர்ந்து மேலுள்ள முறைப்படி கற்றுக்கொண்டே இருப்பது. சரிங்களா? இதனுடைய பொருள் இந்த 20 பொருள். அடுத்து 21. யா ஜாமியுல் இல்மு நிஅம துஹ்ரு தஜ்மஉஹு லா தாதிலன்ன பிஹி துர்ரவ் வலா தஹபா. கவிதையில 2வது. சரியா? கல்வி கற்பவனே, நீ சேகரிக்கும் சேமிப்பு மிகவும் சிறந்ததாகும். தங்கத்தையோ முத்தையோ அதற்கு ஒப்பீடு செய்யாதே. கவிதையில 2வது படிச்சுக்கிடுங்க. இந்த கொஸ்டின்ல வர எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்க இது ஃபுல்லாவுமே நீங்க படிச்சாலே கண்டிப்பா இதுல உள்ளது உங்களுக்கு 50 மார்க்குக்கு கன்ஃபார்மா வரும்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதனால எல்லாமே படிச்சுக்கோங்க. ஃபுல் மார்க் எடுக்க விருப்பம் உள்ளவங்க எல்லா போர்ஷனையும் படிச்சுக்கிறீங்க. பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டின் உள்ளத ஃபுல் மட்டுமே நீங்க தரவா படிச்சாலே இதுல உள்ளது 50 மார்க்குக்கு உங்களுக்கு கன்ஃபார்மா வரும். அடுத்தது அஜிப் அண்ட் சபத்தி மினல் அசீலத்தில் ஆத்தியா. டிரான்ஸ்லேட் எனி 7 ஆஃப் த ஃபாலோவிங். தர்ஜிம் அர்பாத்த மினல் ஆயாத்தி சாலியா. டிரான்ஸ்லேட் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் வெர்சஸ். சரியா? தபாரகலதி சூரா இருக்கு இல்லையா? அதுல இருந்து நமக்கு அந்த ஆயத்துக்களுக்கு நம்மள பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? 7க்கு எழுத சொல்லியிருக்காங்க. அவங்க
சூறால இருந்து 5 கொடுத்திருக்காங்க. கீழே ஹதீஸ்ல இருந்து 4 கொடுத்திருக்காங்க. ஆக 9 கொடுத்திருக்காங்க. 9 கொடுத்து அதுல நம்மள 7 எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? 22 to 30 வரைக்கும் 9 கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம 7க்கு பதில் சொல்லணும், எழுதணும். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். சூரத் முல்க்ல 2வது ஆயத்து. உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். இதனுடைய பொருள் சூரத்து தபாரக்கல்லதி முல்கு சூறால 2வது ஆயத்து. சரிங்களா? அடுத்து வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாப் ஜஹன்னம் வபிஉஸல் மஸீர். 6வது ஆயத்து. இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, அது மிக கெட்ட மீளுமிடம் ஆகும். அடுத்தது இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அதே முல்கு சூறால 12வது ஆயத்து. நிச்சயமாக இவர்கள் தங்கள் இறைவனை பார்க்காதிருந்தும் அந்தரங்கத்தில் அவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு, பெரிய நற்கூலியும் உண்டு. அடுத்தது வலக்கது கத்தவல்லதீன மின் கப்லிஹிம் ஃபகைஃப கான நகீர். சூரத்து முல்குல 18வது ஆயத்து. அன்றியும் அவர்களுக்கு முன் இருந்தார்களே அவர்களும் நம் வசனங்களை இவ்வாறே பொய்ப்பித்துக் கொண்டிருந்தனர். என் எச்சரிக்கை எவ்வளவு கடுமையாக இருந்தது. அடுத்தது அலா யாலமு மன் ஹலக வஹுவல் லதீஃபுல் ஹபீர். சூரத்து முல்குல 14வது ஆயத். அனைத்தையும் படைத்தவன் அறிய மாட்டானா? அவன் நுணுக்கமாக கவனிப்பவன், யாவற்றையும் நன்கு தெரிந்தவன். அடுத்தது தர்ஜிம் சலாதத மினல் அஹாதீஸில் ஆத்தியா. டிரான்ஸ்லேட் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் ஹதீஸ். ஹதீஸ்ல இருந்து உங்களுக்கு 4 கொடுத்திருக்காங்க. இந்த 4ல மேல உங்களுக்கு 5 கொடுத்திருக்காங்க, கீழே 4 கொடுத்திருக்காங்க. நீங்க மொத்தமா 9லயே சேர்த்து நீங்க 7 எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் 27. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال كل شراب أسكر فهو حرام. இந்த ஹதீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே இது ரிப்பீட்டா கேட்பாங்க. சரிங்களா? இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியும் கூட, ரொம்ப ஞாபகத்துக்கு வச்சுக்க கூடிய சின்ன ஹதீஸ். சரிங்களா? அதனால இதை நல்லா படிச்சுக்கிடுங்க. கண்டிப்பா வரும் இது. ஹதீஸ்ல 9வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, போதை தரும் ஒவ்வொரு பானமும் தடை செய்யப்பட்டதாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சரியா? அடுத்தது 28. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم آية المنافق الثلاث إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان. இந்த ஹதீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட்டாவே கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லா பரீட்சைக்குமே இந்த கொஸ்டின் எப்பவுமே வந்துரும். சரிங்களா? அதனால இதை படிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு 2 மார்க் ஈஸியா அடிச்சிடலாம். ஹதீஸ் நம்பர் 4.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நயவஞ்சகனின் அடையாளம் நயவஞ்சகனின் அடையாளங்கள் மூன்றாகும். அவன் பேசும்போது பொய் உரைப்பான், வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான், அவனிடம் நம்பி ஏதேனும் ஒன்றை ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வான். இதனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 ஹதீஸுமே படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டா கேட்பாங்க. திருப்பி திருப்பி எல்லா எக்ஸாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால 2யும் படிச்சுக்கோங்க. 2மே வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அன் சஹலின் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم أنا وكافل اليتيم في الجنة هكذا وأشار بالسبابة والأسطى وفرج بينهما شيئا. இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியம். அதனால இதையும் படிச்சுக்கோங்க. 2வது ஹதீஸ் ஸஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று கூறியபடி தம் சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து அந்த இரண்டுக்கும் இடையே சற்று இடைவெளி விட்டு சைகை செய்தார்கள். இந்த ஹதீஸ் திருப்பி திருப்பி வரக்கூடியது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கிருங்க. கண்டிப்பா வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது عن جابر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تأكل بالشمال فإن الشيطان يأكل بالشمال. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹதீஸ். ரொம்ப ஈஸியான ஹதீஸும் கூட. ரிப்பீட்டா இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதையும் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் வரும். வர வாய்ப்பு இருக்கு. சரியா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இடக்கையால் உண்ணாதீர்கள். ஏனெனில் ஷைத்தான் இடக்கையால் தான் உண்கிறான். இதை ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்ம 30 வரைக்கும் கொஸ்டின் பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. இது எப்பவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டமுக்கு வராது. காலாண்டு அரையாண்டுக்கு மட்டும்தான் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் மாடல் எடுப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிச்சுக்கோங்க. 31, 32, 33, 34 இந்த 4மே உங்களுக்கு குரான் முல்கு சூறால இருந்தோ அல்லது ஹதீஸ்ல இருந்தோ உங்களுக்கு தருவாங்க. நீங்க ஹரக்கத் போடணும். பிஷக்குல் காமில் rewrite any two of the following Quranic verses with correct symbols. ஓகேவா? ஹரக்கத் போடுறது. இப்ப இது பாருங்க. எவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம். அதுக்கு நமக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 மார்க். 1க்கு 4 மார்க். இந்த 4ல நீங்க 2 எழுதினா போதும். இந்த ஆயத்துகள் கூட உங்களுக்கு அந்த கொஸ்டின் பக்கமே இருக்கும். பார்த்துக்கலாம். பாருங்க. அல்லதி ஹலக சபஅ சமாவாத்தின் திபாகா மாத்தரா ஃபி ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத் ஃபர்ஜில் பசர ஹல் தரா மின் ஃபுதூர். சூரத் முல்க்ல 3வது ஆயத்து. சரியா? பாத்துக்கிருங்க. ஹரக்கத்து போட்டு பழவிக்கிருங்க. அடுத்தது வலகத் ஜயன சமாஅத் துன்யா பிமசாபிஹ வஜல்நாஹா ருஜுமன் லிஷ்ஷயாத்தீனி வஅதத்னா லஹும் அதாப ஸஈர். 5வது ஆயத்து. சூரத் முல்க்ல 5வது ஆயத்து. எப்பவுமே சூரத் முல்க்ல ஃபர்ஸ்ட் 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 10க்கு நீங்க பொருளும் ஹரக்கத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4 கொஸ்டினையும் நீங்க அட்டன் பண்ணி எழுதலாம். ஈஸியா மார்க் அடிச்சிடலாம். அப்புறம் டிரான்ஸ்லேட் நீங்க எழுதலாம். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் 10 தரவா படிச்சு வச்சுக்கிருங்க. அடுத்தது அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ ஐ யுர்சில அலைக்கும் ஹாசிபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர். சூரத்து முல்க்ல 17வது ஆயத்து. பார்த்து ஹரக்கத்து போட்டு பழகிக்கிருங்க. ஓகேவா? அடுத்தது ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷு
ஃபீ மனாகிபிஹா வகுலு மின் ரிஸ்கிஹி வ இலைஹி நுஷூர். சூரத்து முல்குல 15வது ஆயத். சரிங்களா? பார்த்து இதுக்கு ஹரக்கத்து போட்டு பழகிக்கிறங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க. இஷ்ரஹ் பிஸ்னைனி மினல் அபியாத்தி ஆத்தியத்தி மா சியாஃபி அஸ்ஸபாக். சரியா? எக்ஸ்பிளைன் எனி டூ ஆஃப் த ஃபாலோவிங் poetic lines with reference to the context. இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இஆர்சின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல எல்லாம் இது வரும், இஆர்சி. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? ரெஃபரன்ஸ், அடுத்தது கான்டெக்ஸ்ட், அடுத்து மீனிங், அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் எழுதுவோம். ஒவ்வொன்றுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் கவனிச்சா போதும். உங்களுடைய கைடுல 35ஆம் பக்கம் போயத்துக்கு கீழே மாடல் போயம் இஆர்சின்னு ஒண்ணு இருக்குது. அத கொஞ்சம் பாருங்க. சரியா? இப்ப இது எப்படி எழுதணும் நம்மனா, இப்ப 4மே நம்மளுக்கு இந்த 4மே நமக்கு கவிதையில தான் எடுத்திருக்காங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்டா, ரெஃபரன்ஸ் போடணும். புரியுதா? போட்டுட்டு இந்த வரிகள் கவிதையில் இருந்து எடுக்கப்பட்டது. அந்த கவிதையின் பெயர் என்னண்டா, அல் இல்ம் அல் இல்மு வல் அமலு வல் மாலு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடணும். சரியா? தமிழ்ல எழுதிட்டு கான்டெக்ஸ்ட் போடணும். கான்டெக்ஸ்ட் போட்டு இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே நீங்க அதை காப்பி பண்ணணும். அடுத்தது மீனிங்னு எழுதுங்க. மீனிங்னு எழுதிட்டு இதனுடைய பொருளை அப்படியே எழுதணும். இது எத்தனாவது கவிதை? இது 3வது கவிதை. சரியா? அப்ப இதனோட பொருளை நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்? கல்வி அறிவில்லாதவர் பூமியின் மேற்பரப்பில் நடந்து கொண்டிருந்தாலும் உயிரற்றவராகவே கருதப்படுகிறார். உயிர் உள்ளவரே ஒருவனாக கருதப்பட்டாலும் அவன் உயிர் இல்லாதவனே. சரியா? இதுதான் இதனுடைய பொருள். மீனிங் போட்டு நீங்க எழுதணும். அப்புறம் கடைசியா என்ன எழுதணும்? எக்ஸ்பிளனேஷன் போட்டுட்டு இந்த 35ஆம் பக்கத்துல உங்களுக்கு கல்வியை பத்தி ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றையவன் கொடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷன் என்ன எழுதியிருக்காங்க? கல்வியே அழிவில்லாத சிறந்த செல்வமாகும். ஒருவனுக்கு மற்றவை எல்லாம் அது போன்ற சிறந்த செல்வம் ஆகாது. கல்வி செல்வம் பிறரால் கொள்ளை கொள்ள முடியாதது, கொடுத்தால் குறையாதது, மேலும் உயிரோடு ஒட்டியதாகும். ஏனைய பிரிக்கக்கூடிய செல்வங்களை விட இது ஒருவனுக்கே உரிய அவனுடைய சொந்த செல்வமாகி விடுவதால் மற்றையவை மாடல்ல என்றார். இந்த பொருளையே நீங்க அப்படியே எழுதலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, 4மே உங்களுக்கு கல்வியை பத்தி தான். இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை நீங்க 1க்கு யூஸ் பண்ணிக்கலாம், 2க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுத தெரியல, 1க்கு யூஸ் பண்ணிட்டோம், 2வதுக்கு வேற எழுதலாம்டா. எல்லாமே கல்வியை பத்தி தான். நீங்க ஓனாவே எழுதலாம். இதுக்கு ரிலேட்டடா கல்வியை பத்தி உங்களுடைய சொந்த கருத்துக்களை எழுதலாம். அல்லது தெரியலண்டா முன்ன பின்ன உள்ள கவிதைகளே நீங்க எழுதலாம். ஏன்னா எல்லாமே 10 கவிதைகளுமே உங்களுக்கு கல்வியை பத்தினது தான். சரியா? அப்ப எக்ஸ்பிளனேஷன்ல நீங்க அதையும் எழுதி வைக்கலாம். சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாடல்ல தான் எல்லாமே இந்த 4மே நீங்க எழுதணும். பாத்துக்கோங்க. ஓகேவா? 4 மார்க் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கவனம் செலுத்தினா ஈஸியா மார்க் அடிக்கலாம். 8 மார்க். அடுத்தது அஜிப் அன் சலாதத்தில் மினல் அஸ்இலத்தில் ஆத்தியா. ஆன்சர் எனி 3 of the following. இம்லஇல் ஃபராக பில் ஹர்ஃபி முனாசிபி ஃபில் மகானி ஹாலி. இப்ப இது வந்து கிராமருடைய பகுதி. சரியா? கிராமர்ல எப்பவுமே நமக்கு 12 1 மார்க் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. சரியா? பாருங்க. இம்லஇல் ஃபிராக பில் ஹர்ஃபி முனாசிபி ஃபில் மகானி ஹாலி. என்ன கேட்டிருக்காங்க? ஹர்ஃப் கேட்டிருக்காங்க. சரியா? ஹர்ஃப் கொடுத்து கரெக்டா அதை எழுதுறதுபடி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல 4வது மாடல் தால் போட்டிருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல கைடுல பாருங்க, கைடுலயே புக்லயே பார்க்கலாம். தால் 4வது கொஸ்டின் ஆன்சர் இது. இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இஸ்பாக குலாமு ஃபின் நஹரி. ஃபீ தான் வரும். இதுக்கு 1ஆம் நம்பர் கொடுக்குங்க. இது 1. ஓகேவா? அடுத்து கதவத்துல் ஹப்ல பிஸ்ஸிகீனி.
இது பி. பி 2ஆம் நம்பர். ஓகே. அடுத்து ஹரஜ யாசீர் மின் மின்னல் பைத்தி 3ஆம் நம்பர். மின் இது 3. எதஹபு தில்மீது இலா 4. ஓகேவா? இலல் மதரசது 1 ஃபி பி 2 மின் 3 இலா 4. சரியா? ஓகேவா? ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அவ்வளவுதான். நல்லா ஈஸியா மார்க் அடிக்கலாம் இதுல. அடுத்தது கவ்வின் ஜுமலன் இஸ்மியத்தன் பிவல்இ முப்ததாத்தின் அஹ்பார் ஆத்தியா. உங்களுக்கு வந்து முப்ததா கொடுத்துருக்காக, கரெக்டா எடுத்து எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் அல் மௌசு ஹுல்வுன். சரியா? அல் மௌசு தான் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது அல் புர்துகாலு ஹாமிலு. மூன்றாவது அல் ஜமலு தபீலு. நாலாவது அல் ஃபரசு சரியு. இது பொருள் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க எழுத முடியும். கவனிச்சுக்கிறீங்க? அல் மௌஸ் வாழைப்பழம், புல்வன் இனிப்பானது. அல் புர்துகால் ஆரஞ்சு பழம், ஹாமிலும் புளிப்பானது. அல் ஜமலு ஒட்டகம், தவீலும் உயரமானது. அல் ஃபரசு குதிரை, சரியொன் வேகமானது. சரியா? அடுத்தது 41. இம்லை ஃபராக பி ஃபாயில் முனாசிபி. ஃபாயில் கேக்குறாங்க. அவங்களே ஃபாயில் தந்தாங்க. இதை கரெக்டா நம்ம எடுத்து எழுதணும். சரியா? தஹப தஹப துவாலிப் ஃபர்ஸ்ட் ஒன். கிராமர்ல 3வது லெசன்ல அல் ஜும்லா ஃபீலியால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாடல். சரியா? இம்பார்ட்டன்ட். இதுல கிராமர் என்னென்ன வருதோ அதெல்லாம் தயவு செய்து படிச்சுக்கணுங்க. ரிப்பீட்டா வரும் உங்களுக்கு. சரியா? தஹபத் தாலிபு இலல் மதரசதி. தாலிப் 1ஆம் நம்பர் இதா இருக்கு 1. சரியா? ஜலச வலது 2வது. சரியா? அலல் குர்சி. கதப்தே ஃபாத்திமா 3வது. தரச கரா ஹாமிது குரான் கரீம். இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? வரிசையாவே வருது. இது 1, இது 2, இது 3, இது 4 வரிசையாவே வந்துருச்சு. அப்படியே எழுதிடலாம். ஆனா உங்களுக்கு தெரியணுமே, இது தெரிஞ்சாதானே எழுத முடியும். மாத்தி மாத்தி எழுதி வச்சீங்கன்னா போயிரும் மார்க். சரிங்களா? கவனிச்சுக்கிடுங்க. ஃபாத்திமான்னு பேர் வர்றத கவனிச்சுக்கிடுங்க. இப்படி கூட ஒரு டிப்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது 42. உக்குத்துப் சியகல் ஃபீலி மாலி லிஃபீலி கத்தபா உலரப. உங்களை வந்து கத்தப சர்ஃபு அல்லது லரப சர்ஃபை எழுத சொல்றாங்க. நீங்க கண்டிப்பா இது வந்து கம்பல்சரி கொஸ்டின் அப்படி கூட வச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்பவுமே இது வராத கொஸ்டினே இருக்காது. காலாண்டு பரீட்சைக்கு இது கண்டிப்பா வரும். நீங்கள் படிச்சுக்கணும். பாடம் அல்ஃபியுல் மாலி 4வது யூனிட்ல லாஸ்ட் கொஸ்டின் இருக்குது. பாக்ஸ்ல இருக்குது. அதை நீங்க அப்படியே படிச்சு எழுதணும். ஒண்ணு நீங்க கத்தபா எழுதணும் அல்லது நீங்க லரப சர்ஃப் எழுதணும். சரியா? 14 வார்த்தைகளும் நீங்க எழுதினா உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். சரியா? அடுத்தது உக்குதுப் மகாலத ஹலாசத்தை அல் ஹாத்தமுல் அன்பியா இப்போதிக்க ஃபர்ஸ்ட் கட்டுரை உங்களை எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கட்டுரை. சரியா? ஹாத்தமுல் அன்பியா ஃபர்ஸ்ட் கட்டுரை. உங்களை வந்து நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். 1, 2, 3 இந்த 1, 4. சரியா? 4 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 4, 5 5 கொஸ்டின் கொடுத்து உங்களை எத்தனை எழுத சொல்லியிருக்காங்க? 3 தான் எழுத சொல்லியிருக்காங்க. கவனிச்சுங்களா? 5 கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களை 3 தான் எழுத சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கு 4 மார்க். அப்ப நீங்க 3 அட்டன் பண்ணா போதும். ஓகேவா? அடுத்தது பிக் கொஸ்டின். ஜும்லாக்கு வந்துட்டோம். எஸ்ஐ வந்துட்டோம். உக்த மகாலாத்தில் ஆத்தியா ரைட் த ஃபாலோவிங் எஸ்ஐ. எஸ்ஐ எழுதணும். சரியா?
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிச்சுக்கணும். உக்துப் சபா ஜுமலின் அன் கைஃப அக்லி யோமி பில் அரபியா. ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஜும்லா கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே இதைதான் கேட்பாங்க. இது கன்ஃபார்மா வரும். இதை நீங்க படிச்சுக்கிறதுங்க. படிச்சுக்கிட்டீங்கன்னா எழுதியும் பார்த்துக்கிறதுங்க தப்பு இல்லாம. அரபிக்கு பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜும்லா. கண்டிப்பா இதுதான் வரும். நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? அவ் கொடுத்து ஒன்னே நீங்க இதை எழுதுங்க. தெரியலையா அடுத்த இதை எழுதலாம். அப்படி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவுண்டா அல்லதுன்னு அர்த்தம். உக்துப் சபா ஜுமலின் அன் பத்தனுனா ஹைன். 1வது லெசன், இது 4வது லெசன். நீங்க 1வது லெசன் எஸ்ஐ படிச்சாலே அதை எழுதினா போதுமானதாக இருக்கும். சரியா? அடுத்தது உக்துப் சபா ஜுமலின் அன் ஏ பி ஜே அப்துல் கலாம் பில் அரபியா. அப்துல் கலாம் பாடத்திலேருந்து எஸ்ஐ எழுத சொல்லியிருக்காங்க. அவு அல்லது உக்துப் சபா ஜுமலின் அன் ஷஹாமத்துல் யதீம் பில் அரபியா. எத்தீம்களின் கொடைத்தன்மை என்ற 3வது போர்ஷன்ல இருந்து உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. இதை படிச்சிருந்தா இதை எழுதுங்க. இது தெரிஞ்சிருந்தா இதை எழுதுங்க. சரியா? 4ல நீங்க 2 கட்டாயம் எழுதியே ஆகணும். சரிங்களா? படிச்சுக்கிடுங்க. அடுத்தது ஊக்குத்து மக்காலத்தான் ஜம்உல் குர்ஆனில் கரீம் தத்வீனஹும் லிக்குத்திக்க. இந்த ரெண்டுமே கட்டுரை, ஹிஸ்டரி. சரியா? தமிழ் கட்டுரை. ஒன்னே குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. 3வது கட்டுரை, அது படி எழுதுங்க. அல்லது அல்லது உகது மகாலத்து அன் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுரை படிச்சிருந்தா அதை எழுதுங்க. லாஸ்ட் ஃபைனல் என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்கினோடனே நீங்க 1 மார்க் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த 47வது கொஸ்டின் எழுதுங்க. ஏன் தெரியுமா? இங்க பாருங்களேன். இஸ்தஹ்ரஜ அஜ்விபத்து மினல் இபாராத்தில் ஆத்தியா. ஃபைண்ட் அவுட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் பேசேஜ். அவங்க நமக்கு 2 லைன் தந்துட்டாங்க. சரியா? பேராகிராஃப். இதுலயே இந்த ஆன்சர் இருக்குது. இத பார்த்து நம்ம இதுக்கு எழுத போறோம் ஆன்சர். அவ்வளவுதான். இதுக்கு நமக்கு எவ்வளவு மார்க் தந்திருக்காங்க பார்த்தீங்களா? 6 மார்க். சொலையா கிடைக்கும் நமக்கு. இத மாதிரி ஒரு ஈஸியான அதிர்ஷ்டம் எதுவுமே இல்ல. ஆனா இது பிள்ளைகள கவனிக்கவே மாட்டாங்க. சில பிள்ளைங்க அரபின்னோனே விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா நீ இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணு அப்படின்னு. இதுல ஒரு விஷயம் கவனிச்சுக்கலாம் நீங்க. இது எத்தனாவது லெசன் இது? இது 3வது லெசன். நிறைய பிள்ளைங்க செய்யற தப்பு. ஸ்லோ லேர்னர்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இந்த பாருங்க, ஐன இன் தகல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம இந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த இன் தகல எங்கல வருதுன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வருது. அப்படியே இதை பார்த்து எழுதிட வேண்டியது. லம்மன் தகல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மக்கத்தில் மதீனத்து. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அடுத்து மாதா ஜாபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாதா அஹப்பன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா இருக்கு. சகனஹுன அஹப்பன்னு வந்திருக்கா? இந்த அஹப்பன் நபி. அப்படியே பார்த்து எழுதுறதுதான். இதுல என்ன ஒரு கஷ்டம் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. மேல ஆன்சர் இருக்குது, கீழே கொஸ்டின் இருக்குது. இதுல உள்ள வார்த்தை எதுல வருதுன்னு பார்த்து அந்த லைன் அப்படியே எழுதி வைக்கிறதா இருக்கு. சகனஹு நாளிக அஹப் அண்ட் பைனிய மஸ்ஜிதன் அப்படியே எழுதிட வேண்டியதான். 2வது லைன். 4 மார்க் அடிச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. மாஹுவ குத்துப். குத்துப்னா என்னன்னு கேக்குறாங்க. لأن المسجد لازم للمسلمين وهو قطب يدور حوله رحل حياة இஸ்லாமியா. சரியா? இது அப்படியே நீங்க எழுதிட்டா உங்களுக்கு 6 மார்க் வந்துடும். உங்களுக்கு ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? இது உங்களுடைய 3வது பாடத்துல உள்ள பேராகிராஃப். சரியா? இங்க பாருங்களேன். இங்க பாருங்க. இப்ப எல்லா பிள்ளைங்களுமே கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் லெசனுடைய எஸ்ஸே படிச்சுட்டே இருப்பீங்க. அது ரொம்ப ஈஸியும் கூட. அதை அட்டன் பண்ணிடுவீங்க. அப்ப இந்த அடுத்த எஸ்ஸே எழுத தெரியாம நீங்க உங்களுக்கு படிச்சு இருக்க மாதிரி படிச்சு இருந்தாலும் சப்போஸ் ஸ்லோ லேர்னர்ஸ்க்குலாம் மறந்துரும். எழுத முடியாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அரபிக் எழுத தெரியாத பிள்ளைங்க என்ன தெரியுமா செய்யலாம்? ரொம்ப ஈஸி. இந்த பேராகிராஃப அப்படியே காப்பி பண்ணி இந்த இருக்குது. இதுதான் இது. ஷஹாபத்தில் எத்தீமுடைய இந்த இடத்துல ஷஹாமத்தில் எத்தீம். இந்த லெசனுடைய வார்த்தை தான் இந்த பேராகிராஃப்.
இந்த 2 லைன் அப்படியே எழுதி வச்சா, அப்படியே சொல்லையா 6 மார்க். இதுக்கு ஒரு 6 மார்க்கு, இந்த பேராகிராஃப்க்கு ஒரு 6 மார்க். எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்! மூளை இருந்தா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லிட்டேன். அறிவுண்டு ஒண்ணு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த 3 கேள்விகளுக்கும் இந்த 2 லைன்லயும் பதில் உள்ளது. இதை பார்த்து எழுதிக் கொள்ளுங்கள். அப்படியே இந்த 2 லைனை அப்படியே இந்த கொஸ்டினுக்கு நீங்க எழுதுனீங்கன்னா, இதுக்கு ஒரு 6 மார்க் கிடைச்சிரும். ஒரே கல்லுல 2 மாங்கான மாரி 6 to 6 12 மார்க் கிடைச்சிரும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.